கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதல் மனித குலத்திற்கே ஒரு மாபெரும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பரலோக அபிஷேகத்தையும் அது கொடுத்தது. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பரிசுத்த ஆவியான தேவன் இதோ இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு சொல்லும் ஒரு செய்தி. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு உனக்கு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனத்தில் 38 ஆண்டு காலம் 2 கையும் 2 காலும் விழுந்து திமிர்வாதம் என்ற நோயினால பெதஸ்தா குளத்தில் ஒருவன் படுத்திருந்தவன். 38 ஆண்டு காலம் அவன் சுகம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. என்றால் அந்த தண்ணீரை தேவதூதர்கள் சில நேரத்தில் கலக்கும்போது அவனால் எழுந்து போக முடியாது. ஒருவரும் உதவிக்கு வரவில்லை. இப்படி தனித்து விடப்பட்ட அந்த மனிதன் மேசியா கிறிஸ்து எப்பொழுது வருவாரோ என்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தவனாய் அந்த குளத்தின் ஓரத்தில் படுத்திருந்தான். ஆண்டவராய் இயேசு அவனை எழுப்பினார், பூரண சுகமாக்கினார். இப்போது தேவனுக்கு நன்றி சொல்ல அவன் தேவாலயத்துக்கு வந்திருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னது என்ன? நான் உன்னை சுகமாக்கியிருக்கிறேன். நீ ஒரு பெரிய காணிக்கை கொண்டு வந்து கோயில் உண்டியலில் போடு. எல்லாம் போனால் தினமும் ஒரு 50 கேனில் கொளுத்தி வை, அல்லது தினமும் நீ ஒரு 50 முழம் பூ வாங்கி போடு. இதெல்லாம் சொன்னாரா? ஒன்றுமே சொல்லவில்லை. இதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறார். காணிக்கை போடலாம், பல காரியங்களை திருப்தியாய் செய்து கொள்ளுங்கள். ஆனால் தேவன் சொன்ன செய்தி என்ன? இதோ நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். கிருபையினால, இரக்கத்தினால, இயேசுவின் தயவினால நாம் எல்லோரும் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். அதிக கேடு இனி உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாத. அப்படி என்றால் இப்போ 38 வருஷம் படுத்திருந்து எதனால? பாவம் எனும் கேடுனால தான். அதை கணக்கு பார்க்காமல் இயேசு சிலுவையில் அவன் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறதுனால அவனை மன்னித்து விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் மன்னிப்பை ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்குள்ள கேடுகளை கொண்டு வருகிற பாவத்தை ஆளுகை செய்ய நீங்கள் இடம் தர வேண்டாம். தீர்மானம் பண்ணுங்கள். பாவம் உனக்குள் இல்லாதபடிக்கு அதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். பரிபூரணமான அபிஷேகமும் பரிபூரணமான அடையாளங்களும் பரிபூரணமான அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு நமக்கு இந்த தவ காலத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் செய்தி, மகனே மகளே, உனக்கு இனி அதிக கேடு வரக்கூடாதபடிக்கு பாவம் செய்யாத. என்றால் பாவம் அதிக கேடுகளை மனித வாழ்வுக்கு கொண்டு வரும். இன்றைக்கு முழு உலகில் அதிக கேடு இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம் தான் காரணம். உண்மையாய் மனம் திரும்பி பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் பலப்படுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு, எங்கள் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து எங்களை ரட்சித்தீர், எங்களை சுகமாக்கினீர். எங்களுக்கு பாவத்துக்கு தக்கபடி தண்டனை நீர் எங்களை கொடுக்கவில்லை. அந்த தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். எங்களை வாழ வைக்கிறீர். அதிக கேடு எங்களுக்கு இனி வராதபடிக்கு நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது. அந்த உறுதியை இந்த தவ காலத்தில் எங்களுக்கு நீ தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ராஜா, உயர்த்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.